குறிப்பாக வந்து இந்த காலநிலை வந்து இந்த குளிர் காலங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய கட்டத்தில் தான் இந்த நோய்கள் அதிகமாக வருது. இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சில பிரச்சனைகள் வரும். நம்ம சிங்க் சல்ஃபேட் போட்டால் கூட வேறு வகையான சத்து குறைபாடுகள் அங்கே காண்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வேறு வகையான சத்து குறைபாடுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து சிங்க் மட்டும் இல்லாமல் அந்த பயிருக்கு வந்து நைட்ரஜன் டெஃபிஷியன்சி, தலைச்சத்து குறைபாடு அந்த இடத்துல காணப்படலாம். அதன் காரணமாக கூட நமக்கு வந்து இலைகள் வந்து மஞ்சள் நிறமாகவோ அல்லது கலர் மாறியோ காணப்படலாம். அது வந்து நம்ம வந்து நோய் அல்லது வந்து வேறு வகையான பிரச்சனையாக இருக்கலாம். அதனால் சிங்க் சல்ஃபேட் போடாதனால இப்படி வந்துருச்சு அப்படின்னு நினைக்கலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்குது. அந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து நம்ம வந்து சிங்க், ஃபெரஸ், மேங்கனீஸ், மாலிப்டினம், காப்பர், சல்ஃபர் போன்ற முக்கியமான நுண்ணூட்டத்தில், மெக்னீஷியம் போன்ற, போரான் போன்ற அனைத்து சத்துக்கள் நிறைந்த நுண்ணூட்டங்கள் ஏக்கருக்கு வந்து நுண்ணூட்ட கலவை வந்து ஏக்கருக்கு 10 கிலோ வந்து இந்த நுண்ணூட்ட கலவை வந்து நம்ம வேர் வழியாக போடலாம். அது வந்து ஒரு மிகச்சிறந்த வழி. அது போக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இலைவழி தெளிப்பாக நுண்ணூட்ட கலவை நல்ல கம்பெனி பிராண்டாக பார்த்து வந்து நீங்கள் வந்து இலைவழியாக நுண்ணூட்ட கலவை வந்து தெளிக்கிறது மூலமாகவும், பொதுவாக வந்து இந்த மாதிரி ஒரு நோய் வந்தால் கூட நீங்கள் வந்து நோய் மருந்து கொடுக்கும்போது அது கூட வந்து இந்த இலைவழி தெளிப்பு நுண்ணூட்ட உரமும் சேர்த்து கொடுக்குறது உங்களுக்கு நல்லாயிருக்கும். நிறைய கம்பெனிகள் வந்து கீலேட்டட் ஃபார்மில் இருக்கும். அது மாதிரி கீலேட்டட் ஃபார்ம் மட்டும் இல்லாமல் வந்து நிறைய வந்து லிக்விட்லேயே இருக்குது, லிக்விட் ஃபார்முலேஷன்லேயே இருக்குது. வித் வந்து ஜிப்ரலிக் ஆசிட், என்பிகே, வித் வந்து என்பிகேனா தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து சேர்ந்தது. தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து, ஜிப்ரலிக் ஆசிட், ஜிப்ரலிக் அமிலம், அது கூட வந்து சிங்க், ஃபெரஸ், மேங்கனீஸ், மாலிப்டினம், மெக்னீஷியம், காப்பர், போரான் போன்ற முக்கியமான சத்துக்கள் சேர்ந்த கலவையாக வருது. இதை வாங்கி ஸ்ப்ரே பண்ணும்போதும் நமக்கு வந்து இந்த மஞ்சள் இலை தோற்றம் வந்து மாறி நல்ல ஒரு பயிர் வளர்ச்சி கிடைக்கும். முக்கியமாக வந்து இந்த மஞ்சள் தோற்றம் இருக்கும்போது, இந்த இலைகள் வந்து மஞ்சளாக மாறும்போது பயிர்கள் வந்து சரியான வளர்ச்சியின்றி நமக்கு ஒரு முழுமையான மகசூல் தர முடியாத சூழ்நிலை அல்லது வந்து சரியாக அந்த பாலியேறாத சூழ்நிலை வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரியான இதில் அது என்ன பிரச்சனை அப்படின்றத கண்டறிந்து நம்ம வந்து அதுக்கான மருந்து கொடுக்குறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது முக்கியமான விஷயம் நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது, அதை வந்து சரியாக வந்து கண்டறிவது. சரியாக வந்து அது என்ன பிரச்சனை அப்படின்றத வந்து நம்ம கண்டறிஞ்சு அதுக்கு தக்கன நம்ம வந்து அதுக்கு தேவையான மருந்துகள் கொடுக்கறது மூலமாக மட்டுமே நம்ம வந்து ஒரு முழுமையான தீர்வு காண முடியும். அது மாதிரி வந்து என்ன பிரச்சனை தெரிஞ்சால் தான் நம்ம சரியான மருந்தையும் தேர்ந்தெடுக்க முடியும். சரியான மருந்தை சரியான அளவில் அடித்து நம்ம வந்து ஒரு முழுமையான மகசூலையும் முழுமையான பலனையும் பெற முடியும். ஒரு பாதிப்பு இல்லாத ஒரு நல்ல ஒரு லாபம் தரக்கூடிய விவசாயத்தை வந்து நம்ம செய்ய முடியும். ஸோ அது என்ன பிரச்சனைன்றதை நம்ம வந்து அந்த இடத்துல அனலைஸ் பண்ணணும். குலை நோய்க்கான மருந்து பார்த்துட்டு, அந்த மாதிரி வந்து பாக்டீரியல் இலைக்கர்கள் நோய் அதுக்கான மருந்து பார்த்துட்டு, அந்த மாதிரி வந்து நுண்ணூட்ட குறைபாடு இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றதையும் பார்த்துட்டோம். அது மாதிரி உரங்கள் வந்து சரியான அளவில் சரியான காலகட்டங்களில் கொடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அது மாதிரி வந்து தேவையில்லாமல் அதிக அளவு யூரியா போடக்கூடியது கூட இந்த மாதிரியான பிரச்சனைகள், பூச்சிகள் மற்றும் நோய் தாக்குதல் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலைகளை உருவாக்கும். அதிகப்படியான யூரியாவை நம்ம விவசாயிகள் செய்யக்கூடிய ஒரு தவறு வந்து